வணக்கம். நம்ம இன்னைக்கு வகுப்புல சகலகலாவல்லி மாலை அது ஒரு சின்ன பகுதி தான். அது மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். இது குமரகுருபரர் அவர்கள் எழுதின ஒரு சிறிய நூல் இது. குமரகுருபர சுவாமிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய பிரபந்தங்கள்லாம் மொத்தமாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய சிறிய குறிப்பு, வாழ்க்கை குறிப்பை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஆஹ் 1625 பிறந்தவராக கணிக்கப்படுகிறார். திருவைகுண்டம் மதுரை நாயக்கர் அரசாட்சியின் போது பிறந்தவராக தெரிகிறார். 18 மே 1688 அவர் இறைவன் திருவடி அடைந்திருக்கிறார். காசியில, அதாவது வாரணாசியில அவர் இறைப்பதம் அடைந்திருக்கிறார். ஏன்னா அங்கதான் காசியில தான் குமரகுருபரர் மடம் இருக்கு. அந்த காசியில வச்சுதான் அவர் இந்த பாட்டை எழுதினதா கதைகள் வழங்குகின்றன. சிவகாம சுந்தரி, சண்முக சிகாமணி கவிராயர் இவங்க அவருடைய தாய் தந்தையார். நிறைய ஒரு ஏராளமான நூல்களை எழுதியிருக்கார். என்னென்ன நூல்கள் மட்டும் பார்த்துருவோம். கந்தர் கலிவெண்பா இன்னைக்கும் அது பாடப்படக்கூடிய ஒரு நூல் தான். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இது நம்ம பின்னாடி வகுப்புல முடிஞ்சா பார்ப்போம். மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் ரொம்ப அருமையான நூல், ரொம்ப நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கும். திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், இதுவும் ரொம்ப நல்ல நூல். சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, சகலகலாவல்லி மாலை, பண்டார மும்மணி கோவை, காசி கலம்பகம், மதுரை மீனாட்சி அம்மை குரம், இதுவும் நல்ல புக்கு. மதுரை மீனாட்சி அம்மை இரட்டைமணி மாலை, தில்லை சிவகாமி அம்மை இரட்டைமணி மாலை, கைலை கலம்பகம், காசி துண்டி விநாயகர் பதிகம், இதெல்லாம் குமரகுருபரர் எழுதியவையாக அறியப்படக்கூடிய நூல்கள். இதுல சகலகலாவல்லி மாலை எழுதுனதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. அதாவது காசியில இருக்கும் பொழுது அவர் ஒரு மடத்தை கட்டுவதற்காக அங்க முயற்சி செய்திருக்கிறார். காசியில நிறைய மடங்கள் இருக்கும், நமக்கு தெரியும். நிறைய தனித்தனியான மடங்கள் ஒவ்வொருத்தருடைய அவரவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையின் சார்பாக, இன்னைக்கு கூட காசிக்கு போறவங்க அந்தந்த ஜாதி சார்ந்த, குலம் சார்ந்த அந்த மடங்கள்ல போய் தங்குவாங்க. அது ஒரு விருந்தினர் மாளிகை மாதிரியே அது இருக்கும். சில வைதிக காரியங்களும் அங்க நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும் பொழுது அங்க இருந்த மன்னன் அந்த இடம் அனுமதி கொடுக்கல. இது மாதிரி கட்டத்துக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டதாகவும், அப்ப ஏன்னா இவருக்கு தமிழ் தான் தெரியும், வடமொழி தெரியாது. அப்ப பேசவும் முடியல, மன்னன் கிட்ட போய் பேசவும் முடியல. அப்ப பேச முடியாத போது இவர் கலைமகளை வேண்டி இந்த சகலகலாவல்லி மாலையை பாடி அந்த இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொண்டு அந்த மன்னனிடம் போய் அவனிடம் நேரடியாகவே தன்னுடைய மொழி, அவனுடைய மொழியிலேயே, இந்துஸ்தானி மொழியிலேயே பேசி, உருதோ இந்தியோ ஏதோ ஒன்று, இந்துஸ்தானின்னு தான் சொல்லப்படுகிறது, அந்த மொழியிலேயே பேசி தான் மடம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கி பின்னர் அந்த மடத்தை நிறுவியதாக, காசி மடம், குமரகுருபரருடைய காசி மடம் இன்னும் அங்க இருக்கிறது, அதை நிறுவியதாக கதைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது இந்த சகலகலாவல்லி மாலையை படித்து திரும்ப கலைமகளுடைய அருளை பெற்றுதான் அவர் அந்த மடத்தினுடைய இடத்தினுடைய உரிமையை வாங்கினார் அப்படிங்கிறதா இந்த நூலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கதை, புராண கதை இதுதான். ஆனா ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவர் ஆர்வமுற்றிருந்தார், அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய வேலையை நடத்தினார் அப்படிங்கிறது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு நம்மளுடைய தாய்மொழி அல்லாத இன்னொரு மொழியை நாம் கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் அதை இந்த கதை மூலமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய மொழி படிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஒரு காலத்துல தமிழறிஞர்கள் என்று சொல்லப்படுபவர்கள்லாம் 2-3 மொழிகள்ல விற்பனர்களாக இருந்திருக்கிறார்கள். சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் மூன்றும் தெரிந்தவர்களாக இருந்து இந்த உரையாசிரியர்களுடைய உரையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது நல்லாவே. சரி, இப்போ இந்த பாடல், இந்த 10 பாடல்களுமே கலைமகளுடைய அருளை பெறுவதற்காக பாடிய பாடல்கள். என்னுடைய இதயத்திலும் இருந்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும், வெண்தாமரையில் வீற்றிருப்பவளே, என்னுடைய இதயமாகிய தாமரையிலும் நீ வீற்றிருக்க வேண்டும், வீற்றிருந்து எனக்கு சகல கலைகளின் மீதான நாட்டமும் ஆர்வமும் அதனுடைய விற்பனமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நுட்பமும் எனக்கு புலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுவதாக. இந்த 10 பாடலுடைய பொருளும் அதுதான். அந்த கலைகளினுடைய அரசி என்று சொல்லப்படக்கூடிய வாக்தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்தேவி என்று சொல்லப்படக்கூடியதுதான் பின்னாடி சரஸ்வதியாக வருது. சரஸ்வதி வணக்கம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்கள்ல வாக்தேவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி வழிபாடு என்பது ரொம்ப பின்னாடிதான், 8ஆம் நூற்றாண்டு போட்டிதான் வளர்ந்ததாக நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே நம்ம தமிழினுடைய பழமையான இலக்கியங்களாகிய இதுல நம்ம சரஸ்வதிங்கிற மாதிரி
அதாவது வாக்குகளுக்கு தெய்வமாக ஒரு பெண் தெய்வம். நம்ம கொற்றவை பார்த்திருக்கோம். அதுதான் பார்த்திருக்கோம் இல்லையா? கொற்றவை தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே பெண் தெய்வமாக அதுல தெரியலாம், சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். சோ இது பின்னாடி வந்த கடவுள்கள்ல முக்கியமானவரை. இன்னைக்கு சரஸ்வதி வணக்கம் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியினுடைய 3 நாள்கள், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை. கலைகளுடைய தெய்வமாக அவள் இருக்கா. ஜப்பான்ல முக்கியமா சரஸ்வதி வழிபாடு இருக்கு. நான் நம்ம குரூப்ல ஒரு இது அனுப்பியிருந்தேன். தேவதத் பட்நாயக் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். அதுல இங்க இருந்து போன சரஸ்வதி அங்க எப்படி சரஸ்வதி வழிபாடு அங்க எப்படி முக்கியமானதாக இருக்கிறது. அவர்கள் இந்த இந்த கருவிகளை எல்லாம், இசைக்கருவிகளை எல்லாம் இசைப்பதற்கான அறிவு தருபவர்களாக அவங்க அங்க சரஸ்வதியை வணங்குறாங்க. ஜப்பான்லயும் சரஸ்வதி தேவி வழிபாடு இருக்கிறது. முக்கியமா பௌத்த தெய்வங்களுடைய அந்த பேந்தியன் ஆஃப் அந்த பௌத்த தெய்வங்களுடையது. இப்போ பௌத்த தெய்வங்கள், இந்து தெய்வங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம், சமண பௌத்த இந்து தெய்வங்கள் எல்லாமே அந்த பேந்தியன் ஆஃப் காட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடியத பார்க்க முடியும். கையில வீணையை வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் இதுலயும் பௌத்தத்திலையும் உண்டு. சோ அந்த மாதிரி இப்படி பல்வேறு இந்திய மரபு அப்படிங்கறத எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மரபு தான். இதுல இருந்து அது எடுத்துக்கிச்சு, அதுல இருந்து இது எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தான் இந்திய மரபுல இருக்கக்கூடியது. சோ கலைமகள் அருள் என்பது வாக்கு அல்லது ஒரு மொழியை பயில ஒரு நல்ல முக்கியமான கலை திறமைகளை அடைய அவளுடைய அருள் என்பது முக்கியமானது. அதனால அவளை வேண்டி குமரகுருபரர் தன்னுடைய செயலை சாதித்துக் கொள்கிறார். நாமும் படிச்சு அவளுடைய அருளை பெற்று தொடர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய வாசிப்பு நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட இந்த வருஷத்தை நிறைவு செஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ள போயிடுவோம். நம்ம பாட்டுக்கு போலாம். முதல் பாடல், வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழிந்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. எல்லா பாட்டுமே சகலகலா வல்லியே அப்படின்னு தான் முடியும். 10 பாட்டும் சகலகலா வல்லியே அப்படின்னு தான் முடியும். சகலகலா வல்லியாகிய சரஸ்வதியே. வெண் தாமரைக்கு அன்றி, சரஸ்வதி வெண்மையான தாமரையில் இருக்கும், 1000 இதழ் கொண்ட வெண் தாமரையில் இருப்பதாகவும், திருமகள் அந்த ரோஜா நிற தாமரையில் இருப்பதாகவும், தாமரை மலர் கேவரி அந்த தாமரையில் இருப்பதாகவும், செந்தாமரையில் இருப்பதாகவும் கதைகள் வழங்குகின்றன. இங்க நீ வெண்தாமரையில் வீற்றிருக்கிறாயே, என்னுடைய உள்ளமும் ஒரு தாமரை தானே. அந்த வெண்தாமரையில வீற்றிருக்கக்கூடிய நீ என்னுடைய உள்ளமாகிய தாமரையில் அமரக்கூடாதா? அந்த அருள் எனக்கு கிடைக்க கூடாதா அப்படின்னு இந்த பாட்டுல அவர் கேட்கிறாரு. வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க, உன்னுடைய திருவடிகளை தாங்கிக் கொள்ள என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ. என்னுடைய வெள்ளைனா இங்க கள்ளம் கபடம் இல்லாத, அதான் வெள்ளை அப்படிங்கிறாரு. உள்ள தன் தாமரை, தன்ன குளிர்ச்சியான, என்னுடைய உள்ளமாகிய குளிர்ச்சியான தாமரையில நீ அமர்ந்திருக்க கூடாதா? அது என்ன தகாததா? அங்க நீ ஏன் அமர மாட்டேங்கிறாய்? அதில் அமர்ந்து கொள். சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க, இந்த 7 உலகங்களையும் காப்பவனாகிய திருமால் பாம்பனையிலே பள்ளி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் இல்லையா? இப்ப வேற யாரையும் போய் நான் வேண்டுவேன். இங்க அவன் உறங்குறான். சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழிந்தான் பித்தாக. இங்க ஒழிந்தான் அப்படின்னா அழிப்பவனாகிய சிவபெருமான் பித்தேரிய கோலத்து சுடுகாட்டில் சென்று நடம் புரிகிறான் அல்லது மலை மேல் சென்று தமம் புரிகிறான். உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே, உன்னை உண்டாக்கியவனாகிய பிரம்மதேவன் உன்மேல் மையல் கொண்டவனாகிய அவன் சுவைகொள் கரும்பே, அப்படிப்பட்ட கரும்பை போல இனிமையான உன்மேல் அன்பு கொண்டிருக்கிறான். பிரம்மனுக்கு உண்மையில் அன்பு அப்படிங்கறது சொல்றாரு. உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே, இந்த உலகத்தை படைத்தவனாகிய பிரம்மன் சுவை மிகுந்த கரும்பு போல இனிமையான உன்னை விரும்புகிறான். எப்படிப்பட்ட சகலகலாவலியே, என்னுடைய வெண்மையான தாமரை போன்ற உள்ளத்திலும் நீ அமரக்கூடாதா அப்படின்னு இங்க குமரகுருபரர் சரஸ்வதியை வேண்டுகிறார். அடுத்த பாடல், நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய் தர நாள் கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கணதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லியே. நிறைவுல சகல கலாவல்லியே அப்படின்னு முடியுது இந்த பாடலும்.
நாடும் பொருள் சுவை. இங்க வந்து ஒரு 3-4 வரி 2 வரி வந்து முழுக்க சரஸ்வதியை வர்ணிப்பதாக இருக்கக்கூடியது. நம்ம வந்து அபிராமி அந்தாதி படிச்சு பார்த்தோம்னா வீட்டுல நிறைய பேருக்கு அபிராமி அந்தாதி படிக்கிற வழக்கம் உண்டு. அவ்வளவு அழகான வர்ணனை இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அபிராமியை வந்து வர்ணிக்கிற அந்த பகுதி வந்து அவ்வளவு அழகா இருக்கும். இங்கே இதே மாதிரி அவர் வந்து வர்ணிக்கிறார். பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே. பங்கயம்னா தாமரை, தாமரை ஆகிய ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பசும் பொற்கொடி போன்றவளே. கணதன குன்றும், கணதன குன்றுனா அதாவது ஒரு மலையை ஒத்த மார்பகங்களை, அதாவது நல்ல பெரிய மார்பகங்களை உடையவள் நீ. ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே. ஐம்பால் அப்படின்னா 5 விதமாக தலையை வந்து அலங்கரிப்பார்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய பார்த்திருக்கோம். 5 வகையாக குழல், பனிச்சை, கொண்டை, சுருள் இந்த மாதிரி அலங்கரிக்கிற வழக்கம் உண்டு. ஐம்பால் அப்படின்னு அதுக்கு பேரு. தனித்தனியாக ஒரு சுருட்டிக்கிறது, விரிச்சு விட்டுக்கிறது, சுருட்டி விட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஐம்பால் 5 வகையாக தலை ஆபரணங்களை, தலை அலங்காரங்களை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு காடு சுமக்கும். காடுன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியான கூந்தல், அந்த அளவுக்கு அடர்த்தியான கூந்தலை சரஸ்வதி பெற்றிருக்கிறாள். காடும் சுமக்கும் கரும்பே. கரும்பு நிறைய பாடல்கள்ல வருது, இனிமையுடையவளை அப்படிங்கிறதுக்காக. சரி, பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே, கணதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே, நீ எனக்கு என்ன தரணும் அப்படின்னு வென்றார்னா, நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய் தர நால் கவியும் பாடும் பணியில் படித்து அருள்வாய். 4 வகையான கவிகளை நான் நினைத்தவுடனே பாடக்கூடிய திறன் எனக்கு வேண்டும். 4 கவி என்ன அப்படின்னா, ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசுகவினா சொல்ல உடனே பாட்டு பாடுறது, இந்த தலைப்புன்னு சொன்ன உடனே அதுல பாட்டு எழுதுறது. மதுரகவினா இனிமையுடைய பாடல்களை பாடுறது. சித்திரக்கவி அப்படின்னா வரைஞ்சிருப்பாங்க, வரைஞ்சு ஒரு தொடக்க எழுத்து முடிவு எழுத்து இங்க இருக்கும், அந்த அது தேர் மாதிரி வரைஞ்சிருக்கும், இல்ல பாம்பு மாதிரி வரைஞ்சிருக்கும், அதுல அப்படியே அந்த வார்த்தைகளை நிரப்பி அந்த பாட்டை முடிக்கணும். அப்ப பாட்டு முடியும் பொழுது சித்திரமும் நிறைவு பெற்றிருக்கணும், அந்த பாட்டும் பொருளுடையதாக நிறைவு பெற்றிருக்கணும். அது சித்திரக்கவி அப்படின்னு பேரு. வித்தார கவி அப்படிங்கிறது வந்து தெரியல, பார்த்து சொல்றேன். வித்தார கவி இந்த 4யுமே எனக்கு பாடக்கூடிய, அதாவது அதை எப்படி பாடணும்னா பொருள் சுவையும் சொல் சுவையும் சேர்ந்து பாடக்கூடியதாக பாடல்களை நான் பாட வேண்டும். நாடும் பொருள் சுவை சொல் சுவை தோய் தர, இவை 2ம் பொருந்தி இருப்பதாக 4 கவிகளையும் பாடக்கூடிய பணியில என்னை நீ ஆட்படுத்த வேண்டும். அந்த 4 கவிகளையும் பாட வேண்டிய திறமை வேணும் என்றால் அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும். பணித்து அருள்வாய். அடுத்து வரக்கூடிய வரிகள் அவளை வர்ணிப்பதாக வரக்கூடிய வரிகள். சோ இங்க முதல் பாட்டுல என்னுடைய உள்ளமாகிய தாமரையில வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னாரு. இப்போ 4 வகையான கவிகளையும் பாடுவதற்கு நீ எனக்கு அருள் புரியக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதுதான் 2வது பாடல். 3வது பாடல் இதேதான், சகல கலாவல்லியே சில 2 வரிகள் வந்து வர்ணனையாக வருவது. அளிக்கும் செழும் தமிழ் தெள் அமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும்படி எனும் என்று கூடும் கொலோ, உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே. அப்படின்னா 2வது வரி 3வது 4வது வரி கலைமகளை வர்ணிப்பது. வித்தார கவி அப்படின்னா வந்து கவிதையாலேயே ஒரு நூலை செய்வது, முழுக்க முழுக்க கவிதையாலேயே நூல் செய்வது, அதுக்குதான் வித்தார கவி அப்படின்னு பேரு. அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. அளிக்கும் செழும் தமிழ் தெள் அமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும்படிக்கு கூடும் என்று கூடும் கொலோ. இது ஒரு கேள்வி. என்றைக்கு எனக்கு இது சித்திக்கும், என்றைக்கு இது எனக்கு வாய்க்கும்? அளிக்கும் செழும் தமிழ் தெள் அமுது, தமிழை அமுது என்கிறார். அமிழ்து போன்ற இனிமையுடைய செழிப்பான தமிழ் கடலிலே மூழ்கி எழ வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு உன்னுடைய அருள் வேண்டும். செழும் தமிழ் தெள் அமுது ஆர்ந்துன்னா நன்றாக பருகி உன்னுடைய அருள் கடலில் குளிக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? உன்னுடைய அருளில் நான் நீந்தி கழிப்பேனா? அந்த வாய்ப்பை நீ எனக்கு வழங்குவாயா? உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு, அதாவது நல்ல கவிகளை எழுதக்கூடிய கவிஞர்களுடைய பாடலில் மயங்கி நின்று அதில் திளைக்கக்கூடிய கலாபமயில் போன்றவளே. தோகை விரிக்கின்ற கலாபமயில் போன்றது. ஆக்சுவலா தோகை வந்து ஆண்மயிலுக்கு தான் உண்டு, ஆனா இங்க பெண்களை வந்து தோகையை விரித்து ஆடக்கூடிய மயிலாக வர்ணிப்பதுதான் வழக்கம். பெண் மயிலுக்கு அவ்வளவு பெரிய தோகை கிடையாது, ஆண்மயில் தான் தொகை விரித்து ஆடுவது.
சோ இங்க கலாபமயில் என்பது இங்க பெண்ணுக்குரியதாக மாற்றி பாடப்பட்டிருக்கிறது. அப்படி பனுவல்களை நூல்களை எழுதக்கூடிய புலவர்கள் நல்ல தமிழில் நூல்களை எழுதினால் அதை கண்டு உளம் மகிழ்ந்து தோகை விரித்தாடும் மயில் போல மகிழ்பவளே, உன்னுடைய உள்ளமாகிய கடலில் மூழ்கி எழுந்து அதில் தோய்ந்து நல்ல தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ எனக்கு தரமாட்டாயா அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை அவர் கேட்கிறார். அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறோம் அப்படிங்கிறார். சரி, அதேதான் பல நூல்களையும் புலவர்களுடைய புலவர்களுடைய பாடலில் நீ தோய்ந்து மகிழ்கிறாயே, அதே போல உன்னை மகிழ்விக்கும்படியான நூல்களை எழுதும்படியான அருளை நீ எனக்கு வழங்க மாட்டாயா அப்படிங்கிறது ஒரு பொருள். சரி, 4வது பாடல். தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய், வடநூல் கடலும் தேக்கும் செழும் தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வல்லியே. திரும்ப அதேதான் நமக்கு என்ன காரணத்துக்காக அவர் இதை பாடினார் அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். இப்போ அந்த இடம் வேணும், அந்த மன்னனிடம் பெற்று அந்த இடத்தை வாங்கணும். அப்போ அது நன்றாக பேசி அந்த பேச்சிலே தன்னுடைய தேவையை உணர்த்தக்கூடிய திறமை வேணும் அப்படிங்கறதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அதுதான் எல்லா பாடல்களையும் திரும்ப திரும்ப சொல்றாரு. கடல் போன்ற வடமொழி நூல்கள் காக்கும் கருணை கடலை, தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலை, தொண்டர்களுடைய செம்மையான நாவில் நின்று அந்த நாவை காக்கின்ற அல்லது இந்த நாவிலிருந்து எழும் சொற்களை காக்கக்கூடிய மயில் போன்றவளே சகலகலாவல்லியே, நீ எனக்கு என்ன அருளணும் அப்படின்னா, தூக்கும் பணுவல் எல்லாராலும் விரும்பப்படும்படியான நூல்களை நான் புனைய வேண்டும். துறை தோய்ந்த கல்வி, துறை தோய்ந்த கல்வி அதாவது துறை அப்படின்னா 2 பக்கமும் ஆறு அப்படியே விரிச்சு ஓடும் இல்லையா, அதுக்குதான் துறைன்னுவாங்க. ஆற்றம் துறை அப்படிங்கிறது நீராடும் துறை அப்படின்வாங்க. அது 2 பக்கமும். அப்போ ஆறு அகலமா ஓடிச்சுனாதான் அந்த துறையை தொட்டு தண்ணி ஓடும் இல்லையா, நல்லா நல்ல நீர் பெருத்து ஓடுது. அப்ப துறை தோய்ந்த கல்வியும் அப்படின்னா நல்ல அகலமான ஆறுல நீர் ஓடுவது போல கல்வி அப்படியே பெருகி இருக்கணும். அந்த அளவுக்கு நீர் வளம் நிரம்பிய ஆறு போல அந்த கல்வி இருக்கணும். துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும், சொல் சுவை தோய் வாக்கு, அந்த வாக்குனாலே அழகான சொற்களை பேசுவதாக அந்த வாக்கு இருக்கணும். நம்ம திருக்குறள்ல கூட படிச்சிருப்போம், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். எந்த சொற்களை சொல்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும், அந்த சொல்லை சொல்லும் போது அது பயனுடைய சொல் தானா அப்படின்னு. சும்மா வீணான வார்த்தைகளை அப்படியே போட்டு சலம்பிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கற்றறிந்தோருக்கு அது அழகல்ல. சொல் சுவை தோய் வாக்கும், சொற்களினுடைய சுவையில் தோய்ந்து எழுந்த உரையாடல்களை நான் நிகழ்த்த வேண்டும். அதனுடைய வாக்கு அப்படி வரணும் வெளியில. வாக்கும் பெருக பணித்து அருள்வாய், அது நன்றாக எனக்கு நீடித்திருக்கும்படியான அருளை நீ எனக்கு வழங்க வேண்டும். வடநூல் கடலும் தேக்கும் செழும் தமிழ் செல்வமும், இந்த 2ம் எனக்கு தேவைங்கிறார். வடநூல் கடல், வடநூலாகிய கடலை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பையும் அதே போல செழுமையான தமிழையும் நன்கு ஓதி உணரக்கூடிய வாய்ப்பு, இந்த 2 மொழி புலமையும் எனக்கு வேணும். வடமொழி புலமையும் வேணும், தமிழ் புலமையும் வேணும் அப்படிங்கிறார். தமிழ் செல்வமும் தொண்டர் சென் நாவில் நின்று காக்கும் கருணை கடலே. இப்படி தொண்டர்களுடைய நாவிலிருந்து அவர்களுடைய நாவை காப்பதென்றால் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை காக்குறதா முக்கியம் இங்க. ஏனென்றால் ஒரு நல்ல கற்றறிந்தவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும் அப்படின்னு உலகம் நம்புது இல்லையா. ஒருவர் தகாத வார்த்தைகளை சொல்லிட்டா உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகளை நாவில் நின்று அந்த சரஸ்வதி காக்குறாள். இப்போ அது அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பேசணும். சோ அப்படி தொண்டர்களுடைய நாவை காப்பாற்றுகின்ற அல்லது காக்கின்ற சகல கலாவல்லியே, உன்னை நான் பணிகிறேன். வடநூல் கடலையும் செழுமையான தமிழையும் நான் கற்று உணர வேண்டும்படியான அருளை நீ எனக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாட்டு முதல் பாட்டு மாதிரியே தான். நீ பங்கைய ஆசனத்துல வீற்றிருக்கிறாயே, என்னுடைய மனமாகி ஆசனத்தில் வீற்றிருக்க கூடாதா? என்னுடைய மனதை நீ கோவில் கொள்ளக்கூடாதா? அப்போ நீ என்னதான் தெய்வத்தை வேண்டினாலும் தெய்வம் உங்களுக்குள் அமர வேண்டும் என்றால் அது தெய்வமா முடிவு செய்தாதான் உண்டு. நம்ம தேவாரத்துல படிச்சிருக்கலாம், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவனை வணங்க வேண்டும்னா கூட அவனுடைய அருள் இருக்கணும். அவனுடைய அருள் இருந்தாதான் அவனையே வணங்க முடியும். எல்லாரையும் எல்லா தெய்வங்களையும் போய் வணங்குறது இல்ல, வணங்க முடியறது இல்ல. காரணம் அந்த தெய்வங்களே அவர்களை ஆட்கொள்ள வேண்டும். என்ன நீ வணங்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமிக்ஞையை கொடுத்தாதான் நம்மளால போய் இந்த தெய்வத்தை வணங்க முடியும்.
அப்போ இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அருள் தான் அப்படின்னு நிறைய பாடல்கள் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே அதே போல என்னுடைய மனதுக்குள்ள வந்து நீ வீற்றிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொன் பாத பங்கேருகம் என் நெஞ்சத் தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத் துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசு ஒத்து இருந்தாய் சகலகலா வல்லியே. இங்க வந்து நீ பிரம்மனுடைய மனதிலும் நாக்கிலும் குடிகொண்டிருக்கிறாய் அல்லவா? நீண்ட தண்டையுடைய நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன். அஞ்சத்துவசம்னா அன்னமாகிய கொடி. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கொடி இருக்கு. அந்த கொடியில ஒரு ஏதாவது ஒரு உருவம் இருக்கும். இப்ப வந்து வீணை கொடி, ராவணனுடைய கொடி வந்து வீணை கொடி. அப்புறம் வந்து அர்ஜுனனுக்கு அனுமன் கொடி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லா புராண கதாபாத்திரங்களுக்கும் ஒரு கொடி உண்டு. இந்த கொடியில ஒரு உருவம் உண்டு. இங்க பிரம்மனுடைய கொடி அன்னக்கொடி. இப்ப மன்மதனுக்கு மீன் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் பாட்டெல்லாம் இருக்கு. இப்போ இங்க அன்னமாகிய கொடியை வைத்திருப்பவன் பிரம்மன். அவன் நீண்ட தண்டையுடைய தாமரையில் வீற்றிருக்கிறான். நம்ம விஷ்ணு படங்கள்ல பார்த்திருக்கலாம். விஷ்ணுவுடைய கொப்புள்ள இருந்து ஒரு நீண்ட தாமரை வந்து அந்த தாமரையினுடைய மேல பிரம்மன் அமர்ந்திருப்பது போல படங்கள் வரையப்பட்டிருக்கும். அப்போ நீண்ட தாளையுடைய நீண்ட அந்த இதையுடைய தண்டையுடைய தாமரையினுடைய மலரில் வீற்றிருப்பவனாகிய பிரம்மன் அன்னமாகிய கொடியை உடையவன், அன்னக்கொடியை உயர்த்தியவன். அவனுடைய சிறந்த நாக்கில அவனுடைய அஞ்சத்துவசம் உயர்த்தோன் செந்நாவும், பிரம்மனுடைய சிறந்த நாவிலும் அகமும் அவனுடைய நெஞ்சத்திலும் வெள்ளை கஞ்சத்து அவிசு ஒத்து இருந்தாய். அதையே வந்து நீ அவனுடைய திருவுள்ளத்தையும் அவனுடைய நாக்கையுமே வெள்ளை தாமரை என்று கருதி அதில் நீ வீற்றிருக்கிறாய். பிரம்மனுடைய மனதிலும் நாவிலும் நீ வீற்றிருக்கிறாய். அப்போ அதே போல என்னுடைய மனதிலும் வந்து வீற்றிருக்க கூடாதா? அப்போ முதல் வரி வந்து அவளுடைய கால்களை பாதங்களை வர்ணிக்கிறது. பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொன் பாத பங்கேருகம். அழகா இருக்கு இல்லையா? செம்பஞ்சு குழம்பை பூசி இருக்கிறாள் அவள் பாதங்கள்ல. கலைமகள் செம்பஞ்சு குழம்பை பூசி அழகுடன் திகழ்கின்ற செம்மையான, செய்யன செம்மையான அழகிய அவளுடைய பாத பங்கேருகம், அவளுடைய தாமரைகளாகிய 2 திருவடிகள் என்னுடைய நெஞ்சமாகிய நீர்மையில வந்து தங்கக்கூடாதா? என்னுடைய நெஞ்சம் ஒரு குளமாகவும் அதுல தாமரையாகவும் என்னுடைய அறிவு தாமரையாகவும் இருக்கிறது. பிரம்மனுடைய நாவிலும் மனதிலும் வீற்றிருக்கிறாய், அதையே ஒரு தாமரையாக நினைச்சுதானே வீற்றிருக்கிறாய். அதே போல என்னுடைய உள்ளத்திலும் வந்து என்னுடைய உள்ளத்தையே ஒரு குளமாகவும் என்னுடைய அறிவையே தாமரையாகவும் வைத்து நீ உன்னுடைய செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட பொன்னால் ஆகிய சிலம்புகள் அணிந்த அந்த பாதங்களை வைத்து நீ என்னுடைய உள்ளத்துல குடியிருக்க மாட்டாயா? அனைத்து கலைகளுக்கும் அரசியான சகலகலாவல்லியே, என்னுடைய மனதிலும் வந்து நீ ஏன் அமரக்கூடாது? அது ஏன் இன்னும் மலரவில்லை? என்னுடைய மனதிலேயே நீ அமர்கின்ற தாமரை மலரவில்லை இன்னும், அதனால என்னை ஆட்கொள் அப்படின்னு வேண்டார். அதுதான் 5வது பாடல். அடுத்தது, எனக்கு எதெல்லாம் எளிதா கிடைக்கணும், எல்லாமே எனக்கு இந்த கலைகள் எல்லாமே எளிதா கிடைக்கணும். அவர் வந்து இதுல இந்த பாட்டுல எதுவுமே பாத்தீங்கன்னா அவர் பணமோ பொருளோ எதையுமே வேண்டல. பணமோ செல்வமோ இடமோ எதையுமே அவர் வேண்டல. அவர் திரும்ப திரும்ப மொழி அறிவு, சொற்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய தன்மை, அந்த சொற்களை வைத்து மிக அழகான நூல் புனையக்கூடிய திறம், இதுதான் திரும்ப திரும்ப வேண்டார். இந்த 6வது பாட்டும் அப்படிதான் இருக்கு. பண்ணும் பரதமும் கல்வியும் தீம் சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய். எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே. எழுதாமறை, மறை வந்து வேதங்கள் வந்து எழுதப்பட்டவை அல்ல, அது வாய்மொழியாக காலங்காலமாக வந்து பின்னாடி அவை பதிப்பிக்கப்பட்டவை. எனவே எழுதாமறையில் நீ இருக்கிறாய், விண்ணில் இருக்கிறாய், புவியில் இருக்கிறாய், கனல், புனல்னா நீர், நீரில் இருக்கிறாய், கனலில் இருக்கிறாய், நெருப்பில் இருக்கிறாய். வெம்கால், வெம்மையான கால்னா காற்று, காற்றில் அதாவது 5 பூதங்களிலும் உரைபவள் நீ. அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய், அன்பருடைய மனதிலும் உரைகிறாய். இப்ப இந்த 5 பூதங்கள்ல உரைக்கக்கூடிய எழுதாமறையான வேதத்தில் இருக்கக்கூடிய, அடுத்து அன்பர்களுடைய நெஞ்சத்தில் கண்ணும் கருத்துமாக அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய நீ நிறைந்திருக்கக்கூடிய சகலகலாவல்லியே, நான் வேண்டுவதெல்லாம் என்ன தெரியுமா? பண், பாடல்கள், பரதம் இஸ் நடனம், கல்வி, இது எல்லாவற்றையும் அறியக்கூடிய கல்வி, தீம் சொல் பணுவல், தீம் சொல்னா இனிமையான சொற்களால் ஆகிய நூலை படைத்தல், இனிய சொற்கள் நிறைந்த ஒரு நூலை படைக்க வேண்டும். பணுவலும் நான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய், நான் நினைச்ச மாத்திரத்துல இதெல்லாம் எனக்கு எளிமையா வரணும், அப்படியே நான்
கண்ணை மூடி யோசிச்சு எழுதலாம் அப்படின்னும் பொழுதே அது எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோல வரா மாதிரி அப்படியே வரணும். ஆசுகவி போல அப்படியே நினைக்க நினைக்க வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான அருள் நீ நீ தந்தால் ஒழிய வேற எப்படி வரும்? அப்படி வராது இல்லையா? பண்ணும் பரதமும் கல்வியும் தீன் சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிதில் எய்த நல்காய். எனக்கு நான் எனக்கு எளிமையா இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற அருளை நீ எனக்கு தரமாட்டாயா? இப்படி எழுதாமறையாகிய வேதத்திலும் ஐம்பூதங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய உன்னை தொழும் அன்பர் நாவில் நிறைந்திருக்கக்கூடிய சகலகலாவல்லியே எனக்கு இவற்றை நீ அருள வேண்டும் அப்படின்னு வேண்டாரு. சரி, அடுத்த பாட்டும் இதேதான். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே சகலகலா வல்லியே. வெள் ஓதிம பேடு, வெண்ணிற அன்னம், வெண்மையான அன்னத்தினுடைய பெண் அன்னம். பேடுனா இங்க பெண், பெண் அன்னம் போன்றவளே. உன்னுடைய கடைக்கண், நீ நேரா என்னை பார்த்து கூட உன்னுடைய கடைக்கண்ணை எனக்கு உன்னுடைய நேரா கூட என்னோட பார்வை என் மேல்பட வேண்டாம், உன்னுடைய கடைக்கண் பட்டாலே போதும். பாரதிதாசனுடைய ஒரு வரி நல்லா ஞாபகம் வருது. ரொம்ப அழகான பாட்டு பாரதிதாசனுடைய பாட்டுல இருக்கு. கண்ணில் காதலியர் கடைக்கண் காட்டிவிட்டால் மண்ணில் மனிதருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். அதாவது காதலியர் கடைக்கண்ணால பார்த்துட்டா மலையே தூக்குவானா அவன், அந்த அளவுக்கு வலிமை வந்துருமா. கடைக்கண் பார்வைக்கே அப்படி ஒரு வலிமை இருக்கு. அப்ப இங்கே குமர ஒருவர் நீ முழுசா கூட என்ன பார்க்க வேண்டாமா, நீ உன்னுடைய கடைக்கண்ணால் அப்படி நோக்கினா போதும், நான் இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்று விடுவேன் அப்படிங்கிறார். உங்களோட கடைக்கண் பார்வை இருந்தா போதும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும், மூணு சொல்றாரு பாருங்க, அழகா இருக்கு. பாட்டு, அந்த பாட்டுக்கு பொருள் இருக்கணும், நல்ல பொருள் இருக்க வேண்டியதாக அந்த பாட்டு இருக்கணும், அந்த பொருளால ஒரு பயனும் இருக்கணும். இந்த மூன்று அப்போ ஒரு கவிக்கு இந்த மூணு வேணும். சொற்கள், அந்த சொல் தரக்கூடிய பொருள், அந்த பொருளால் விளையக்கூடிய பயன், இந்த மூன்றும் இருப்பது போல சும்மா ஏதோ காவாசமான பாட்டு எழுதக்கூடாது. நல்ல பாடல்களா எழுதணும், அதுல பொருள் பொதிந்திருக்கணும், அந்த பொருளுக்கு ஒரு பயனும் இருக்கணும். என் பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். இந்த மூணு எனக்கு பொருந்தி வரா போல நீ என்னுடைய கடைக்கண்களை காட்டினால் போதாதா? நான் உயிர்ந்து விட மாட்டேனா? உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே சகலகலா வல்லியே. அடியவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் உன்னை நினைத்து இனிய பாடல்களை பாடுகிறார்கள். தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம், அவ்வளோ அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பாருங்க. தீட்டும் தொண்டர், உளம் கொண்டு தொண்டர், உன்னை மனதிலே நினைத்திருக்கக்கூடிய உன்னுடைய தொண்டர் படை கலை தமிழிலே அழகழகான பாடல்களை தீட்டுகிறது. அமுதம் தெளிக்கும் வண்ணம், அவையெல்லாம் சுவையுறும்படியாகவும் பயனுறும்படியாகவும் அதை மாற்றி அமைப்பவள் என்பவள் நீதானே. என்ன வேணா எழுதலாம், ஆனால் அது சிறப்பானதாக நீண்ட காலம் நிலைத்து நிற்பதாக பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்றால் அது கலைமகள் அருள் பெற்றதாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நூல் நிலைத்து நிற்கும். இப்ப காட்டும் வெள் ஓதிம பேடே, வெண்மையான அன்னப்பறவையினுடைய பெண் அன்னம் போன்றவளாகிய சகலகலாவல்லியே, எனக்கு இதே போல நானும் நூல்களை ஏற்றுவதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம காளிதாசர் கதையெல்லாம் பார்த்திருக்கலாம். காளிதேவி அவருடைய நாக்குல எழுதுறார். அதே மாதிரி இன்னொரு கதையில பாத்தீங்கன்னா அவளுடைய தாம்பூலத்தை அந்த அவருடைய வாயில வைப்பா, அதனால அவர் அடுத்த நாள்ல இருந்து அவர் கவி புனையக்கூடிய ஆற்றல் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஈவன் நம்ம கணித மேதி ராமானுஜத்தினுடைய இதுல கூட சில விடுபடாத புதிர்களை போன்ற கணக்குகளை நாமகிரி தாயார், நாமக்கல்ல இருக்கக்கூடிய நாமகிரி தாயார் கனவுல அதுக்கு விடை சொல்லுவா அப்படின்லாம் அவருடைய இதுல எழுதியிருக்காரு. அப்படி இருக்கு, நாமகிரி தாயார் கனவுல சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி. சோ இது ஒரு கடவுளுடைய அருள், சில மனிதரால முடியாத மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை தெய்வத்தினுடைய அருள் பெற்று பாடுவதாக நினைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இப்போ இந்த இது இந்த மாதிரியான எனக்கு பாடலுடைய பாட்டு பொருள் பயன் உணர்ந்து சொல்லக்கூடிய நூல்களை எழுதக்கூடிய திறமையை நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு 7வது பாட்டுல வேண்டினார். சரி, அடுத்த பாட்டும் அதேதான். நீ என்னை அடிமையாக ஏற்றுக்கொள், உன்னுடைய அடிமையாக என்னை கொள், அதற்கு மாறாக நீ எனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்கிறார். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய்,
நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலா வல்லியே. என்ன அழகா இருக்குல்ல. கல்வி பெரும் செல்வ பேரே, கல்வியாகிய பெரிய செல்வத்தை தரக்கூடிய சகலகலா வல்லியே. கல்வியை விட வேற பெரிய செல்வம் எது இந்த உலகத்துல? பணம் நம்ம நாலடியார்லயுமே அதை பார்த்தோம். செல்வம் நிலையாமை, எப்போ வேணா போயிடும். யார் வேணாலும் எதை வேணாலும் பணத்தை திருடி போகலாம். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய ஞானம் என்பதை யாராலும் திருட முடியாது, யாருமே கவரவே முடியாது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் யாரும் கவர்ந்து கொள்ள முடியாது. அது இன்னும் கொடுத்தாலும் அது பெருகதான் செய்யுமே ஒழிய அது ஒரு நாளும் குறையாது. அதுதான் செல்வத்துக்கும் கல்வி செல்வத்துக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. நீங்க செல்வம் ஒருவேளை கொடுக்க கொடுக்க குறையலாம். குந்தி தின்றால் குன்றும் வாழும் அப்படின்னு ஒரு சொல்லப்படியே இருக்கு. ஆனா கல்வி மட்டும் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய செல்வம். இது எவ்வளவு பெரிய செல்வம் இல்லையா? கல்வி பெரும் செல்வ பேரே. பேருன்னா பேரு, அடையக்கூடிய பேரு அப்படின்னு நல்கதி. அப்போ சிதையாமை, ஒரு காலம் சிதையாமை நல்கும், ஒரு நாளும் சிதைவுபடாத பெரிய செல்வமாகிய பேற்றை அருளக்கூடிய சகல கலாவல்லியே. அதைத்தான் எனக்கு நீ கொடுக்கணும், வேற ஒண்ணும் கொடுக்கல. என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொள். ஆனால் நான் உன்னை அடிமையாக இருக்கணும்னா நீ எனக்கு சிலதை கொடுக்கணும். இது எப்படி இருக்கு பாருங்க இந்த பார்கெயின். நான் என்னை அடிமையா ஏற்றுக்கொள் அப்படின்னா நீ பணிஞ்சு பாதம் பணிகிற, ஆனால் எனக்கு இதெல்லாம் நீ கொடுக்கணும். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். என்ன நீ அடிமை கொள்ளணும், நீ எனக்கு இதெல்லாம் தரணும். சொல் வலிமை இல்லையா? சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிவு. இப்ப வள்ளுவம் ரொம்ப அழகா சொல்லுது. சொலல் வல்லன், அதுதான் முதல் பாயிண்ட். அதுதான் சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல். அப்போ சொலல்விலன் சோர்விலன் அஞ்சான், இந்த மூணுத்துல முதல் வார்த்தை சொலல் வல்லன் தான். சொற்களை மிக சிறப்பாக எவன் பயன்படுத்துகிறானோ அவன் வெற்றி பெறுவான். அப்ப எனக்கு சொல் வலிமையை நீ தர வேண்டும். அவதானம் அப்படின்னா, அவதானித்தல்னா கவனித்தல், எல்லாத்தையும் கவனிச்சு நினைவுல நிறுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அவதானம். எனக்கு எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளக்கூடிய ஆற்றல். ஏன்னா ஒரு கல்விக்கு ஞாபக சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதுதான் அடிப்படையே கூட. அந்த ஞாபக சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்ந்து அடுத்தடுத்து மேல மேல போக முடியாது. சோ அப்போ அந்த எல்லாத்தையும் அவதானித்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஞாபக சக்தியை எனக்கு தரணும். கவி சொல்ல வல்ல நல் வித்தையும், இந்த இரண்டும் இருக்கும் பொழுது நல்ல கவிதைகளை வடைக்கக்கூடிய சொல் வித்தையும் எனக்கு தரணும். கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து என்னை அடிமை கொள்வாய். வித்தைனா திறமை, அந்த திறமையும் தந்து நீ என்னை அடிமை கொள்ள வேண்டும். ஆமா, இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டை முடிச்சிருவோம். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரி. நளின ஆசனம் சேர், நளினம்னா மிக அழகான பெண் தாமரை ஆகிய ஆசனத்துல வீற்றிருக்கக்கூடிய கலைமகளே, உனக்கு அரியது என்று ஏதாவது உண்டா? உனக்கு அரியது என்று ஏதாவது உண்டா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதனால நீ எனக்கு இவற்றையெல்லாம் தந்து என்னை நீ அடிமையாக கொள்ள வேண்டும். சகல கலாவல்லியை உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த 2 பாடல்களையும் பார்க்கலாம்.